இப்போது கடந்த ஒரு மாத காலமாக விஜயகாந்தின் உடல்நிலை மேலும் பல்வேறு பின்னடைவுகளை சந்தித்த சூழ்நிலையில் இப்போது அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தேமுதிகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள தேமுதிக கட்சியின் வரலாறை பொறுத்தவரை 2005ஆம் ஆண்டு அந்த கட்சி மதுரையில் தொடங்கப்பட்டது. முதல் தேர்தலில் விருத்தாசலம் தொகுதியில் விஜயகாந்த் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பின்னர் நடைபெற்ற பல்வேறு தேர்தல்களிலும் அந்த கட்சி ஒரு 8.4% அளவுக்கு வாக்குகளை பெற்றது. 2009ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல்களில் தேமுதிக தனித்து போட்டியிட்டு 10 விழுக்காடு வாக்குகளை பெற்று தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி என்ற பேச்சை கொண்டு வந்தது. 2011இல் தேமுதிக கூட்டணியில் 29 தொகுதிகளில் தேமுதிக வென்று அதன் பின்னர் அதிமுகவுக்கு அடுத்தபடியாக 2011ஆம் ஆண்டு அந்த கட்சி ஒரு எதிர்கட்சியாக உருவானது. 2014 மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாமகவுடன் கூட்டணி சேர்ந்து அந்த கட்சி தேமுதிக போட்டியிட்ட போதிலும் அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி அப்போதுதான் சரிவு தொடங்கியது. 2016 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி களம் கண்டு மக்கள் நல கூட்டணியில் 104 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிகவின் வாக்கு சதவீதம் 2.4% குறைந்தது. இந்த சூழ்நிலையில் 2019 மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் மீண்டும் இணைந்த தேமுதிக 4 தொகுதிகளில் போட்டியிட்டது. 4 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை இழந்ததோடு வாக்கு வங்கி 2% சரிந்தது. இந்த சூழ்நிலையில்தான் விஜயகாந்தின் உடல்நிலை மற்றும் தற்போதைய தேமுதிகவின் அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இப்போது அவரது உடல்நிலை மிகவும் மோசமான சூழ்நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் விஜயகாந்தை இன்று அமர வைத்து தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பொறுப்பு இன்று பிரேமலதா விஜயகாந்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வீரவாள் பரிசீலித்து தொண்டர்கள் அதை ஒருமனதாக விஜயகாந்த் முன்னிலையிலேயே பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். இது இந்த தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விஜயகாந்தின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று பிரேமலதா விஜயகாந்தே அந்த முடிவை அவர் மேடையில் அறிவித்த அந்த காட்சியும் காண முடிந்தது. மிகவும் உடல் தளர்ந்த நிலையில் இந்த கூட்டத்தில் விஜயகாந்த் கலந்து கொண்டு அவரது முன்னிலையிலேயே பிரேமலதா விஜயகாந்த் இப்போது தேமுதிகவின் பொதுச் செயலாளராக அந்த கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சலோமி.